இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்துல பல பேரோட வாழ்க்கைய சந்தோஷமா மாத்துனதும் காதல் தான். அதே சமயம் பல பேரோட வாழ்க்கைய பாழாக்குனதும் காதல் தான். செய்தித்தாள்களை திறந்தா காதல் தோல்வியால தற்கொலை, வேற்று சமூகத்தை சேர்ந்தவரை காதலிச்சதால கொலைன்னு ஏதோ ஒரு வகையில பல சம்பவங்கள் காதலை மையப்படுத்தியே இருக்கு. இப்படியான இதே காதல் சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட கை கால்களை துண்டாக்கி அவனோட உயிரையும் பறிச்சுது. ஆனா அன்னைக்கு அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்த மன்னன் அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்ல பண்ண விஷயம் கொல்லப்பட்ட அந்த மனிதனை கடவுளாக்குச்சு. தமிழர்களோட வரலாற்றில் நடுகள் வழிபாடும் அதை தொடர்ந்து வந்த நாட்டார் தெய்வ வழிபாடும் மற்ற இந்திய கலாச்சாரங்களில் இருந்து ரொம்பவே மாறுபட்டதாகவும் தனித்துவமாகவும் பார்க்கப்படுது. அந்த வரிசையில் தமிழகத்தோட முக்கிய நாட்டார் தெய்வங்களில் ஒன்றா கருதப்படுற மதுரை வீரன் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார், அவர் காலத்தில் சமூக சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அவர் எதனால் தெய்வமாக்கப்பட்டார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நடந்தது என்ன. மதுரை வீரனோட வரலாற்றை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் காலத்தில் இருந்த அரசு முறையையும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட விஜயநகர பேரரசின் கீழே ஆட்சி பண்ணவங்க தான் நாயக்கர்கள். நாயக்க அப்படிங்கிறது ஆளுநர் மாதிரியான ஒரு பதவியின் பெயராக இருந்தாலும் காலப்போக்கில் விஜயநகர பேரரசு வலுவிழந்த சமயத்தில் தன்னிச்சையாக தன்னை ஆட்சியாளராக அறிவித்து மதுரை நாயக்கர் வம்சத்தை தொடங்கி வச்ச விஸ்வநாத நாயக்கர் போன்றவர்களால் அது ஒரு சமூக பெயராக மாறுச்சு. அந்த விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவரோட அமைச்சர் அரியநாத முதலியார் ஆகியோர் தென் தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்தாங்க. அந்த 72 பாளையங்களுக்கும் ஒரு தலைவரை நியமித்தாங்க. அவங்க தான் பாளையக்காரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த பாளையக்காரர்கள் மறவர், நாயக்கர், கம்பளத்தார், கவுண்டோர் போன்ற சமயங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இப்படி விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் இருந்து சுமார் 100 வருஷங்களுக்கு அப்புறம் 1623 இருந்து 1659 வரைக்கும் மதுரை ஆட்சி பண்ண திருமலை நாயக்கர் காலத்தில் தான் இப்போ கடவுளாக கும்பிடப்படுற மதுரை வீரனும் வாழ்ந்தார். மதுரை வீரனோட பிறப்பிலேயே 2 முரண்பட்ட தகவல்கள் சொல்லப்படுது. ஒன்று புராணங்களின் அடிப்படையில் சொல்லப்படுற கதை, இன்னொன்று ஆய்வாளர்களின் தரவுகள் அடிப்படையில் சொல்லப்படுற வரலாறு. காசி நாட்டை ஆண்ட துளசிங்க மகாராஜன் செண்பகவல்லி தம்பதியினருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து தெய்வத்தோட அருளால் மதுரை வீரன் பிறந்ததாகவும், ஆனால் அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்ததால அது நாட்டுக்கும் ராஜ குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு ஜோசியர்கள் சொன்னதால அந்த குழந்தைய ஒரு தங்கத்தட்டில் வச்சு காவலாளிகள் மூலமாக காட்டில் விட்டுட்டு வந்ததாகவும், அப்போது அங்கே விறகு சேகரிக்க வந்த செல்லி அப்படிங்கிற பெண் தான் மதுரை வீரனை தூக்கிட்டு வந்து வளர்த்ததா ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர்கள் மதுரை வீரன் எந்த மன்னருக்கும் மகனா பிறக்கல, அவர் பெரம்பலூருக்கு பக்கத்தில் இருந்த பாளையப்பட்டு பகுதியில் சக்கிலிய குலத்தை சேர்ந்த சின்னான் செல்லி தம்பதியினருக்கு மகனா பிறந்தாரு. அவங்க தான் அவருக்கு வீரையன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அவரை மன்னரோட மகன்னு கதை சொல்லணும்? அதுக்கு காரணம் ஜாதிய கட்டமைப்பு தான். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தரை உயர்குடி மக்கள் தெய்வமா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பிற்காலத்தில் வந்தவங்க அவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்லி தங்களுக்கு ஏற்ற மாதிரி உண்மையை திரிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. மதுரை வீரனோட தந்தையான சின்னான் பாளையப்பட்டு பாளையத்தை ஆட்சி பண்ண நாயக்கர்கிட்ட வேலை செஞ்சாரு. குதிரைகளுக்கு தேவையான கடிவாளம், லாடம் போன்ற பொருட்களை செய்யறதும் தேவைப்படும் போது காவல் காக்கிறதும் அவரோட வேலையா இருந்துச்சு. ஆனா சின்னான் தன்னோட மகன் வீரையன் தன்னை மாதிரி இல்லாம ஒரு பெரிய வீரனா வரணும்னு ஆசைப்பட்டாரு. வீரையன் சின்ன வயசுல இருந்தே சிலம்பம், வாழ்வீச்சுன்னு எல்லா போர்க்கலைகளையும் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அன்றைய காலகட்டத்தில் போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கறதுல மிகச்சிறந்த ஆசானா இருந்த சுல்தான் பாட்ஷா அப்படிங்கிறவர் தான் வீரையனுக்கு போர்க்கலைகளை சொல்லி கொடுத்தாரு. இப்படியா வீரையன் கொஞ்சம் கொஞ்சமா வாலிப வயசு அடைஞ்சாரு. இதே சமயத்துல அந்த பாளையத்து மன்னரான பொம்மநாயக்கரோட மகள் பொம்மியும் பருவம் அடைகிறாங்க. அந்த கால வழக்கப்படி பருவம் அடைஞ்ச பெண்ணை ஊருக்கு வெளியே ஒரு பச்சை ஓலை குடிசையில 1 மாசம் தங்க வைப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா வீரையனோட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறது தான் வழக்கமா இருந்துச்சு. பொம்மியை பாத்துக்கிற பொறுப்பு வீரையனான அப்பாவான சின்னானுக்கு வந்துச்சு. அவரும் அப்படி பாதுகாக்க ஒரு நாள் பெஞ்ச மழையில சின்னான் முழுசா நனைஞ்சி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருக்கு பதிலா வீரையன் அந்த பாதுகாப்பு பணிக்கு போனாரு. அப்போ வீரையனும் பொம்மியும் ஒருத்தர் சந்திக்கவும் பேசிக்கவும் செய்கிறாங்க. விளைவு இவங்களுக்கு இடையில காதல் ஏற்படுது. 1 மாசத்துக்கு அப்புறம் சில சடங்குகள் முடிஞ்சு பொம்மி அரண்மனைக்கு திரும்புறாங்க. அப்போ பொம்மியோட நடவடிக்கைகள்ல இருந்து அவங்க சின்னானுடைய மகனான வீரையன் மேல காதல் வயப்பட்டிருக்கிறது பொம்மநாயக்கருக்கு தெரிய வந்து வீரையனோட பெற்றோர்களை கூப்பிட்டு கண்டிச்சாரு. ஆனா வீரையனும் பொம்மியும் தங்களோட காதல்ல உறுதியா இருந்ததால ஜாதி வெறியில இருந்த மன்னர் வீரையனை சாதாரண வேலைக்காரனோட பையனை நினைச்சு அவனை கொல்ல ஆட்களை அனுப்புனாரு. உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் வீரையன் நேரா பொம்மநாயக்கரோட மகளான பொம்மியை அழைச்சிக்கிட்டு ஒரு குதிரையில ஏறி இரவோடு இரவா அவங்க அந்த பாளையத்தை விட்டே தப்பிச்சு தெற்கு நோக்கி போனாங்க. அப்படி கிளம்புன இவங்க திருச்சிராப்பள்ளியில இருந்த காவிரி கரையோரம் ஒரு கூடாரம் அடிச்சு தங்குறாங்க. இவங்களை தேடி வந்த பொம்மநாயக்கரோட படை வீரர்களை வீரையன் ஒத்த ஆளா நின்று வெட்டி வீழ்த்தினாரு.
அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி பாளையத்தை ஆட்சி பண்ண விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் கிட்ட வீரையனும் பொம்மியும் தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த மன்னர் இவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு ஜாதி வித்தியாசம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாரு. வீரையனோட போர்க்கலைகளை பார்த்து அவரை தன்னோட படை தளபதியாகவும் ஆக்குனாரு. திருச்சியில தளபதியா இருந்த வீரையன் அங்க நடந்த பல கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்தினாரு. இந்த சமயத்துல தான் வீரையன் பொம்மி வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. வீரையன் தளபதியா இருந்த அந்த திருச்சி விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மதுரையை ஆட்சி பண்ண திருமலை நாயக்கரோட தலைமைக்கு கீழே தான் இருந்தாரு. அந்த மதுரை திருமலை நாயக்கருக்கு ஒரு முக்கியமான சிக்கல் வந்துச்சு. பல நாடுகளை போரிட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த திருமலை நாயக்கருக்கு பலமான போர்ப்படை இருந்தும் மதுரையில உள்ள அழகர் மலையை சுத்தி இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு பயங்கரமான கொள்ளை கூட்டம் இருக்கிறதும், அந்த கூட்டத்துக்கு சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற நபர் தலைமையேற்று வழிப்பறி மற்றும் ஊருக்குள்ள புகுந்து வீடுகள்ல கொள்ளையடிக்கிறது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டதும் திருமலை நாயக்கரோட ஆட்சிக்கே களங்கம் ஏற்படுத்துற விஷயமாவும் ஒரு அவமானகரமான விஷயமாவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏற்கனவே வீரையன் பத்தின சில விஷயங்களை கேள்விப்பட்டிருந்த மதுரை திருமலை நாயக்கர் தனக்கு உதவி வேணும்னு திருச்சி விஜயரங்க சொக்கநாத நாயக்கருக்கு ஒரு ஓலை அனுப்பினாரு. இதை தொடர்ந்து வீரையனும் பொம்மியும் மற்றும் படை வீரர்களும் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இவங்க திருச்சியில இருந்து மதுரைக்கு பயணம் செய்யும் போது சில இடங்கள்ல கூடாரங்கள் அமைச்சு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளை சேர்ந்த பாளைய மன்னர்கள் இவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. இப்படியா வீரையனும் பொம்மியும் அந்த படை வீரர்களும் ஒரு வழியா மதுரைக்கு வந்தாங்க. மதுரை நாயக்கர் அவங்கள மேலதாளம் நாட்டியங்களோட வரவேற்றாரு. முதல்ல வீரையன் பொம்மியை தனக்கு ஒதுக்கப்பட்ட மாளிகையில தங்க வச்சுட்டு மன்னர் திருமலை நாயக்கரை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போனாரு. அரண்மனையில இருந்த பெண்கள் அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க. அப்படி ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்கள்ல வெள்ளையம்மாள் அப்படிங்கிற பெண் முக்கியமானவங்களா இருந்தாங்க. இதுக்கப்புறமா வீரையனை மகிழ்விக்கும் விதமா வெள்ளையம்மாள் அவருக்கு முன்னாடி நடனமும் ஆடினாங்க. இந்த வெள்ளையம்மாளுக்கும் வீரையனுக்கும் இடையில நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் கொள்ளை சம்பவங்களை பத்தி வீரையனுக்கு எடுத்து சொன்னாரு. வீரையனும் 10 நாட்களுக்குள்ள அந்த கொள்ளையர்களை ஒழிச்சு காட்டுறதா மன்னருக்கு வாக்குறுதி தந்தாரு. இதுக்கப்புறம் வீரையனும் அவரோட படை வீரர்களும் அழகர் மலை பக்கமா திருமணத்துக்காக போற ஒரு கூட்டம் மாதிரி மாறுவேஷத்துல போனாங்க. அப்போ அழகர் மலையில பதுங்கி இருந்த அந்த கொள்ளைக்காரர்கள் இவங்க கொண்டு வந்த பொருட்களையும் நகைகளையும் கொள்ளையடிக்கிறதுக்காக தாக்குதல் பண்ண அப்ப நடந்த சண்டையில பல கொள்ளையர்கள் வீரையனோட படையால சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. பலர் கொல்லப்பட்டாங்க. வீரையனோட படையால பல கொள்ளையர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் ஒரு பகுதி கொள்ளையர்கள் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ஒரு வெற்றினால மதுரை மக்களுக்கு வீரையன் மேல மரியாதை ஏற்படுது. மன்னர் திருமலை நாயக்கரும் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில மதுரை வீரனுக்கு நெற்றியில திலகமிட்டு வெள்ளையம்மாள் போன்ற பல நடன பெண்களோட நாட்டியத்தோட அவரை உபசரிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு மதுரை வீரன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்து கௌரவிச்சாரு. மக்கள் எல்லாரும் அவரை மதுரை வீரன்னு உரிமையா அழைச்சாங்க. இதுக்கப்புறம் மதுரை நகர்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கொள்ளை சம்பவங்களும் நடக்காம இருந்துச்சு. மேலும் திருமலை நாயக்கரோட ஒரு சில போர்களில் கலந்துக்கிட்டு அவர் வெற்றி அடைய மதுரை வீரன் முக்கிய காரணமாக இருந்தார். இப்படி மதுரை வீரனும் பொம்மியும் திருமலை மன்னரோட மிகுந்த அன்பையும் மக்கள் மத்தியில் அதிகமான செல்வாக்கையும் பெற்று மதுரையில் இருந்தாங்க. ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஒருத்தன் இவ்வளவு திறமையாக செயல்படுறானே, மன்னர்கிட்டையும் மக்கள் மத்தியிலையும் அவனுக்கு அதிக செல்வாக்கு இருக்கேன்னு திருமலை நாயக்கரோட அரசவையில் இருந்த சில பேருக்கு மதுரை வீரன் மேலே பொறாமை ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தலைமறைவாக இருந்த கொள்ளையர்கள் திரும்பவும் ஊருக்குள்ளே வந்து வெள்ளையம்மாளோட வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அந்த சமயம் அந்த வழியாக வந்த மதுரை வீரன் கொள்ளைக்காரர்கள்கிட்ட இருந்து வெள்ளையம்மாளை காப்பாற்றினாரு. ஏற்கனவே நெருங்கி நட்போட பழகின இவங்க இதுக்கப்புறமா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த அதீத ஆணாதிக்க கட்டமைப்புல ஒரு ஆண் பலதார மனம் பண்றது இயல்பான விஷயமா பார்க்கப்பட்டதால மதுரை வீரனோட மனைவி பொம்மியும் மதுரை வீரனோட இந்த காதலுக்கு பெருசா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில வெள்ளையம்மாளை மதுரை வீரன் 2வதா கல்யாணம் பண்ணாரு. இந்த வெள்ளையம்மாள் அப்படிங்கிற பெண் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. சிலர் இவங்க நாயக்க மன்னர்களோட ஆட்சி காலத்துல வட இந்தியாவில இருந்து தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து வந்த சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி பார்த்தாலுமே அந்த காலகட்டத்தில் சமூக படிநிலையில மதுரை வீரனை விட வெள்ளையம்மாள் உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு கருதப்பட்டாங்க. சின்ன வயசுலேயே கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுதல் அப்படிங்கிற முறைப்படி இவங்க கோயிலுக்கு சேவை செய்யறது, திருவிழா காலங்களில் கோவிலை அலங்கரிக்கிறது, இது மட்டும் இல்லாம விருந்தினர்களை நடனமாடி உபசரிக்கிறது, இதுதான் இவங்களோட முக்கியமான வேலையா இருக்கும். சில சமயங்களில் முக்கியமான பெரிய பதவிகளில் இருந்தவங்க தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான தேவதாசி பெண்களை தங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்துறதும் அந்த காலத்தில் வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த பெண்களை யாரும் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது அப்போ இருந்த ஒரு முக்கியமான சட்ட விதியாக இருந்துச்சு. இப்படியான ஒரு சட்ட விதியை மீறி மதுரை வீரன் வெள்ளையம்மாளை காதலிச்சு அவங்கள திருமணம் பண்ணது மற்றும் ஜாதிய படிநிலையில் ராஜவம்சத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணாருங்கிற விஷயம் மன்னரோட கோபத்தை அதிகப்படுத்துச்சு.
மதுரை வீரன் மேல உள்ள கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவரை நேர்ல கூப்பிட்டு அடுத்த 10 நாட்களுக்குள்ள மீதம் இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாரையும் பிடிக்கணும்னு திருமலை நாயக்கர் உத்தரவிட்டாரு. இதை தொடர்ந்து மதுரை வீரனும் அவரோட படைகளும் அந்த கொள்ளைக்காரர்களை தேடி கண்டுபிடிச்சி சிறைப்படுத்தி அவ்வப்போது அவங்க கிட்ட இருந்து மீட்ட பொருட்களை பின்னாடி மொத்தமா அரசர்கிட்ட கொடுத்துக்கலாம்னு மதுரை வீரன் தன்னோட வீட்டில் வச்சிருந்தாரு. இந்த நிலையில ஏற்கனவே மதுரை வீரன் மேல பொறாமையில இருந்த அமைச்சரவையை சேர்ந்த சிலர் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து மீட்கப்பட்ட பொருட்களை மதுரை வீரன் தன்னோட வீட்டுல பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு திருமலை நாயக்கர் கிட்ட பொய்யான ஒரு தகவலை தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஏற்கனவே வெள்ளையம்மாளை திருமணம் பண்ணதால கடும் கோபத்துல இருந்த திருமலை நாயக்கர் அன்னைக்கு மதுரை வீரனுக்கு எதிராக ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. அதுதான் மதுரை வீரனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு. இந்த உத்தரவு தொடர்ந்து மதுரை வீரன் படை வீரர்களால சிறைபிடிக்கப்பட்டாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்திலேயே மாறு கை மாறுகால் அப்படிங்கிற முறைப்படி மதுரை வீரனோட வலது கையும் இடது காலும் துண்டிக்கப்பட்டுச்சு. அதிக இரத்தப்போக்கோட மதுரை வீரன் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தவழ்ந்து போகும்போது அப்படியே இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா மதுரை வீரனோட உடல் அடக்கம் செய்யப்படும் போது அவரோட 2 மனைவிகளான பொம்மியம்மாள் மற்றும் வெள்ளையம்மாள் 2 பேருமே உடன்கட்டை ஏறி உயிரிழந்தாங்க. இந்த இடத்துல ஆய்வாளர்களால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. மதுரை வீரனை திருமலை நாயக்கர் கொலை பண்ணதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா மேலும் 2 முக்கியமான விஷயங்கள் வரலாற்று அறிஞர்களால சொல்லப்படுது. அது என்னதான் மதுரை வீரன் மன்னரோட ஆதரவை பெற்று செல்வாக்கோட இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் மேல அதிக பக்தி கொண்ட மதுரை வீரனால அவர் ஒரு தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலை தான் இருந்துச்சு. இதை எதிர்த்து மதுரை வீரன் கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் எல்லாரையும் சேர்த்து கிளர்ச்சியில ஈடுபட முயற்சி பண்ணதாகவும் அதனால தான் திருமலை நாயக்கர் மதுரை வீரனை கொலை செய்ய உத்தரவிட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுது. அதாவது திருமலை நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட மதுரை நாயக்கர் மஹால் மேலும் ஒரு சில அரண்மனைகள் மாதிரியான கட்டிடங்கள் கட்டும்போது கட்டிட பணிகள்ல எந்த தடையும் ஏற்படாம இருக்க ரகசியமா பெண்கள், குழந்தைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் நரபலியிடப்பட்டதா சொல்லப்படுது. இப்படி மக்கள் ரகசியமா பலி கொடுக்கப்பட்டது ஒரு கட்டத்துல மதுரை வீரனுக்கு தெரிய வந்து மதுரை வீரன் மன்னனை எதிர்த்ததாகவும் மேலும் இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லி அம்பலப்படுத்தியதாகவும் இதனாலதான் திருமலை நாயக்கர் மதுரை வீரனை கொலை பண்ற முடிவுக்கு வந்தாருன்னு சில காரணங்கள் சொல்லப்படுது. வெள்ளையம்மாளை காதலிச்சு திருமணம் பண்ணதா இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள விடலன்னு கிளர்ச்சி பண்ணதா இருக்கலாம், இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களை நரபலி கொடுத்ததை எதிர்த்ததா இருக்கலாம். இதுல எது மதுரை வீரனோட கொலைக்கு காரணமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஜாதி அடக்குமுறைக்கு எதிரான மதுரை வீரனோட செயல்பாடுகள் தான் திருமலை நாயக்கர் மதுரை வீரனை கொல்றதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சுது. மதுரை வீரன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கொந்தளிப்பான மனநிலையில இருந்த மக்களை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காகவும் மதுரை வீரனை கொலை பண்ண பழி தன்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவர் இறந்த கொஞ்ச நாட்கள்லேயே திருமலை நாயக்கர் அவருக்கு சிலை செஞ்சு கடவுளா வழிபட தொடங்கினாரு. இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கிழக்கு கோபுர வாசல்ல மதுரை வீரனோட சிலையை நம்மளால பார்க்க முடியும். முதல்ல இவரோட சிலை கம்பத்தடி மண்டபத்தில் இருந்ததாகவும் அங்கே இருந்து ஜாதி பாகுபாடு காரணமா வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா எப்படி இருந்தாலும் மக்கள் மதுரை வீரனை தங்களோட காவல் தெய்வமா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சாதாரண எளிய மனிதன் தன்னோட திறமையால தளபதியா உயர்ந்து அநியாயங்களை எதிர்த்து போராடி கடைசியில சூழ்ச்சியால கொல்லப்பட்டாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களோட காவல் தெய்வமா மதுரை வீரன் இருக்காரு. மதுரை வீரன் கதையில வர்ற அந்த ஜாதிய பாகுபாடுகளும் பிரச்சனைகளும் இன்னைக்கும் ஏதோ ஒரு வடிவத்துல சமூகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.